இன்னைக்கு அழகே அழகே எபிசோட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, செம்ம காண்டாயிடுவாங்க தங்கராஜ் மேல. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பெரிய பரபரப்பு தாங்க நடந்துச்சு. ஆல்ரெடி மதிக்கு வந்து வேலை போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேமிலில எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ, இதனால தானே தங்கராஜ் அங்க போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாரிலாம் கதை நடந்தத பத்தி அவங்களுக்கு மதிக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. "உனக்கு என்னம்மா, இதுக்கப்புறம் வந்து நெறைய ஸ்கூல்லாம் இருக்கு. நீ அங்க போய் வேலைலாம் தேடு" அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து சுரேஷ வெளியில கூட்டிட்டு போயி, "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா" அப்படின்னு சொன்னதும், சுரேஷ் இங்கேருந்து வெளில போறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, அ இந்த மாரி வந்து மதி வந்து முன்னாடி வேற மாரி இருந்தா, ஏற்கனவே ஒரு வாட்டி அட்டெம்ப்ட் பண்ணி அவருக்கு கோவம் உருவாக்கி, நீ வந்து டென்ஷன் ஆக்கி விட்டுட்ட. அதனால தான் வந்து உன் தலையில அடிபட்டுட்டு. ஆனா, உனக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அ ஏன்னா வந்து ஆ என்கிட்டே நீ சொல்லாம மதிய போய் ஸ்கூல்லலாம் கூட்டிட்டு வந்திருக்கியே! அப்போ உனக்குள்ள உனக்கு ஒரு லவ் இருக்க தானே செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அப்படிலாம் இல்ல மாமா" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. "அப்பல்லாம் இல்லடா! உனக்கு லவ்லாம் இருக்க தான்டா செய்யுது" அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஐடியா குடுக்குறேன். இப்ப பாத்த அப்படின்னா, அழகுமதிக்கு உன் மேல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும். ஏன்னா, நீ போய் ஆல்ரெடி ஸ்கூல்ல பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கிற. ஸோ இந்த மாரி இருக்கும்போது, இப்போ ஒரு சின்னதா ஒரு லவ் இருக்கும். அதனால இந்த சான்ஸ யூஸ் பண்ணி நீ உனக்குள்ள கொண்டுட்டு வந்துரு எப்படியாவது. அப்பதான் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்படின்னு சொன்னதும், "இல்ல மாமா, ஏற்கனவே நான் இந்த மாரி ஏற்கனவே அட்டெண்ட் பண்ணி தான் என் தலைய இன்னும் அந்த காயம் கூட சரியாகல. இப்ப அதுக்குள்ளயே நீங்க எப்படி ஒரு ஐடியா குடுக்குறீங்களா?" அப்படின்னு சொன்னதும், "இல்லடா, நீ ட்ரை பண்ணி பாரு. உனக்கு அது கண்டிப்பா செட் ஆகும் இன்னைக்கு. காலம்பற எனக்கு ஃபோன் பண்ணு. நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாப்ல. உடனே வந்து இங்கேருந்து அவங்க அப்பா, அம்மா கிட்ட வந்து எல்லாரும் ஃபேமிலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது, தங்கராஜ் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ரேவதிய அவங்க அப்பா, அம்மா கிட்ட மாட்டி விட்டுட்டாங்கங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, "சரிம்மா நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ரேவதி வந்து "உடம்பெல்லாம் பார்த்துக்கம்மா" அப்படின்னு சொன்னதும், தங்கராஜ் ஒரே சிரிப்பு. "ஏன் சிரிக்கிறீங்கன்னு?" சொல்லி எல்லாரும் ஷாக் ஆயி கேட்குறாங்க. "இல்ல, இவ எப்படி இப்படி நடிக்கிறா பாருங்க" அப்படின்னு சொன்னதும், "என்ன?" அப்படின்னு சொன்னதும், "இல்ல உங்க பொண்ணு இருக்கால, நேத்தி வந்து சொல்றா, அழகுமதிக்கு வந்து வேலை போயிட்டு அப்படின்னு சொன்னதுக்கு வந்து, அ அது அத விட பிரச்சனை, எங்க அப்பா, அம்மா வேற வீட்ல இருக்கும்போது, அழகுமதிக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கும். வேலை அதிகமா இருக்கும். ஏற்கனவே வந்து நம்ம மலரணிய வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அழகுமதியும் வீட்ல இருந்தா, வீட்டு வேலைலாம் இருக்கும். ஸோ பெரிய டார்ச்சரா இருக்குமே, எங்க அப்பா அம்மாட்டலாம் இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லி சொல்றாமாமா அப்படின்னு சொன்னதும், பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு. "என்னடா இது இப்படி சொல்றாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து "வாய மூடுங்க, வாய மூடுங்கன்னு" சொல்லும்போது, தங்கராஜ் எங்க "அதெல்லாம் முடியாது. நான் சொல்லி தான் ஆவேன். என்னாலலாம் வந்து தூங்கவே முடியாது. இத நான் சொல்லல" அப்படின்னா. "ஒரு பொண்ணே வந்து இந்த மாரிலாம் வந்து சொல்லலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுமே வந்து ரொம்பவுமே அழுவுறாங்க ரேவதி. "என்னடா இப்படி போய் நம்மள மாட்டி விட்டுட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் உடனே ரொம்பவும் வருத்தப்படுறாங்க. "மத்தவங்கலாம் நினைக்கிறது இருக்கட்டும்மா. ஆனா நீ எங்கள வந்து இப்படி சொல்லியிருக்கியே, அதான் எனக்கு கஷ்டமா இருக்குது. ஏன் ரேவதி இப்படி சொன்ன?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. "இல்லம்மா, நான் சாதாரணமா தாம்மா சொன்னேன். ஆனா இது இவரு இப்படி சொல்றாரு" அப்படின்னு சொன்னதும், நீ அந்த மாரிலாம் சொல்ல. நீ இப்படிதான் சொன்ன. பெத்தவங்கள்ட்ட நீ சாரி கேட்டே ஆகணும்" அப்படின்னு தங்கராஜ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ரேவதி, "நான் சொன்னது தப்புதாம்மா. சாரி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, அம்மா கிட்டலாம் வந்து சாரி சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. ஸோ வெளியில வந்ததும், "இதெல்லாம் போய் சொல்லலாமா?" அப்படின்னு சொல்லி நம்ம மலரு, அழகுமதிலாம் பேசிட்டு இருக்காங்க. "உன் புருஷன் என்ன லூசா இருப்பானா?" அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கேட்குறாங்க. "ஆமா, அது அவரு வந்து லூசு தான் போல. இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்காரு. எத சொல்லணும், சொல்லக்கூடாதுன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ்க்கு வந்து தங்கராஜ் வந்து அட்வைஸ் பண்றாங்க. "நீ இந்த மாரி நடந்துக்க. எனக்கு நாளைக்கு ஃபோன் அடி" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரேவதி ரொம்பவுமே அழுதுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. "சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் உடனே கிளம்பி போயிடுறாங்க. இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, தங்கராஜ் ரேவதிய மாட்டி விட்டுட்டு, சுரேஷுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இதுதாங்க இன்னைக்கு நடந்துச்சு. சூப்பரா போயிட்டு இருக்குது. தேங்க் யூ சோ மச். நம்மளுடைய சேனல மறக்காம ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு, ஷேர் பண்ணி விட்டுருங்க. லைக் பண்ணது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.